ஸோ வணக்கங்க. ஸோ இன்னையோட எபிசோடில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சன்கோ ஃபோர்ட் தாங்க. ஸோ அந்த ஃபோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே பக்கத்துலேயே லைட் ஹவுஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் போயிடலான்னு பார்த்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லைட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக. சரி ஃபோட்டோ அதை பார்த்துட்டு போகலான்ட்டு ஸோ வந்தங்க. இங்கே பாருங்கள் இதுதாங்க. ஸோ இந்த அஞ்சின்கோ ஃபோர்ட்டில் தாங்க இப்போ என்ட்ரே உள்ள வந்துக்கிறோம். இங்கே பாருங்க. ஸோ அவுட் சைடு ஃபுட்டு வந்து அலோடு இல்லையாங்க, ஒரு போர்டு போடுக்கிறாங்க. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரே இங்கே படிக்கட்டு இருக்குது. ஸோ அது வழியாக அப்படியே ஏறி போகலாம் வாங்க. ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பர்மனெண்ட்டு இந்த மலபார் கோஸ்ட்டில் இது பண்ணிக்கிறது வந்து 1600 சொச்ச 1600 இயர்ஸில் 1660 or 70 ஐ திங்க் 76ல் வந்து இது கட்டப்பட்டதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 வருஷம் பழமையானது, மோர் தென் 300 இயர்ஸுங்க. இந்த கோட்டை பாருங்கள். மேலே ஏறி வந்தோன்னா இங்கே லைட் ஹவுஸ் தருதுங்களா. ஸோ இப்படி தான் கீழேருந்து இறங்கி மேலே ஏறி வந்தேன். ஆக்சுவலி இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. செம்மையாக வார்கலா டு திருவேண்டரம் ரோட்டில் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. இன்னொன்று மெயின் என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னாக்கா, இந்த ஃபோர்ட்டுக்கு டிக்கெட் கிடையாதுங்க. ஆமாம், எல்லா ஃபோர்ட்டுக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபான்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு போவோம். பட் இந்த ஃபோர்ட் வந்து ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 1 ரூபாய் சார்ஜ் இல்லை. அப்போ அது வண்டியை போட்டு வந்துட்டேங்க பாருங்கள். எனக்கு லைட் ஹவுஸ் தாங்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் தான் எனக்கு பார்க்குறது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா கில்லி படத்தில் தான் நான் அந்த லைட் ஹவுஸ் உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறேன். அதை தவிர்த்து நான் எங்கேயும் போனதில்லை. லைட் ஹவுஸ் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எங்கேயுமே போனதில்லை. பட் கூகுளில் இந்த மாதிரி தான் பார்த்தது உண்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு லைட் ஹவுஸ் பார்த்துலான்ட்டு. ஏன் நேரம் க்ளோஸ் ஆகிட்டு இது 3 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். 3 மணி வரைக்கும் நம்மளால் எங்கே இருக்க முடியுமே. பட் ஆனால் அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க பாருங்களேன். அந்த லைட் ஹவுஸ் ஹைட்லேருந்து நம்ம பார்த்தாக்கா ஃபுல் கடல் எல்லாம் சாமியாக தெரியுங்க. பட் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்பீங்க, தெரியும். ஸோ இந்த ஃபோர்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரம் வார்கலா சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. திருவேண்டரம் போகிற வழிங்க இது. ஆக்சுவலி திருவேண்டரம் போகிற வழி ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குதுங்க இந்த கோட்டை. ஸோ இந்த கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாதுங்க, ரொம்ப சிறுசு தான். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், கோட்டையே நான் ஃபுல் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ அப்படின்னு தான் வந்தோம். ஸோ உங்கள் லைட்டர்ஸ் காமிச்சேன் அப்படி இருந்துட்டு வந்து இப்படி நடந்து வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு இடமே. அவ்வளோதான் பாருங்கள், கோட்டையே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கடல் தெரியுதா உங்களுக்கு? ஸோ தடுதுங்களா கடல் ஒட்டியே ஃபோர்ட் பாருங்கள். பக்கத்துலேயே லைட் ஹவுஸு. ஸோ ஒன்றும் அந்தளவுக்கு பெருசு கிடையாதுங்க கோட்டை, சும்மா ரொம்ப சிறுசு தான். ஸோ அங்கே வந்து பாருங்கள், ஒரு 30-40 ஸ்டெப்ஸ் தான் வந்த மாதிரி நினைக்கிறேன். 40 ஃபீட்டுகளில் எண்டுக்கு வந்துடுச்சு இந்த கோட்டையை. ஸோ அதை பக்கம் அப்படியே போனீங்கன்னா கடல். அப்படியே கீழே இறங்கி அந்த பக்கம் காட்டுறவாங்க. ஸோ நான் கூட ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஃபோட்டோலாம் பார்க்க சொல்ல ரொம்ப பெருசாக இருக்கும். உடனே அந்தளவுக்கெல்லாம் இல்லைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க இவ்வளோ தான்.
கீழே பாருங்கள் வால் போடுறாங்க தெரியுமா, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் எல்லாம் ஜனங்க வசிக்கிற இடம். ஸோ இவ்வளோ தான் வால் இருக்குதா இருங்க. ஸோ அப்படியே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிட்ட போனாக்கா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதுங்களா கடல் வேணும். இவ்வளோ தாங்க கோட்டையை. அந்த ரெட் கலர் போட்டுக்கிறாங்க தெரியுமா வால்வு, அவ்வளோதான் கோட்டை. அதை தாண்டி பீச் வரும் வந்துடும் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. பெருசாக ஒன்றே கோட்டை சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றே பெருசாக அந்த அளவுக்கு இல்லைங்க. சும்மா ஒரு ரவுண்டு அப்படின்னா அப்படி சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு போய் அப்படி இப்படி வந்தீங்கன்னா அவ்வளோதான். சரி வாங்க அந்த சைடு போய் பார்ப்போம், லைட் ஹவுஸ் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், அப்படியே நடந்து வந்தேன். ஸோ அந்த சைட்லேயும் இந்த சைடு நடந்து வந்தாச்சுங்க. மேபி இங்கே கொடி கட்டுவாங்க போல், பட்டு கொடி காணோம். மேபி ஃப்ளாக் ஏற்றுவாங்க நினைக்கிறேன், பட் இப்போ வந்து ஃப்ளாக் இல்லைங்க. ஸோ மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா கடல். கீழே வழி இருக்குது, கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஃபோர்ட்டு. நல்லா டிக்கெட் இல்லைன்னு போதே நினச்சேன். ஸோ இது வந்து அந்த அளவுக்கா சுவாரஸ்யமாக அவ்வளோ இல்லைன்றதுனால ஸோ இங்கே டிக்கெட் இல்லைங்க. ஸோ அதனால தான் இங்கே டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் யாரும் இல்லை. ஆளுங்களும் பெருசாக யாரும் அவ்வளோவா இல்லைங்க, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே பாருங்கள், கோட்டை இந்த பக்கம் வந்த லைட் ஹவுஸ் இங்கே பாருங்கள், கிளியராக தெரியுது உங்களுக்கு. தெரியுதுங்களா? அந்த வீட்டிலேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலு. கடலில் பார்க்குறது செம்மையாக இருக்கும். பட் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அந்த லைட் ஹவுஸ் பார்க்குறது. ஸோ இங்கே ஒருத்தர் கேட்டேன், டெய்லி 3 o'clock ஓப்பனா, பட் இன்றைக்கி வந்து லீவாங்க. இன்றைக்கி வந்து லீவு, லைட் ஹவுஸே ஓப்பன் கிடையாது. அதுதான் இன்னும் வருத்தமாக இருக்கும். சரி இங்கேயே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி லைட் ஹவுஸே லீவாங்க. ஸோ உள்ளே படிக்கட்டு அப்படியே ரவுண்டாக சுற்றி மேலே போகிறது கில்லி படத்தில் பார்த்தேன், செமையாக இருக்கும். அந்த மாதிரி போகலான்னு பார்த்தேன். ஸோ நம்ம நேரமாக என்னவோ கிடைக்கல. அட்லீஸ்ட் கிட்டேருந்து லைட் ஹவுஸ் பார்க்குற ஏதாவது கிடச்சிச்சு, அது இருக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்கள், அப்போயே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இதுதான் கேட்டு பாருங்கள். கீழே இதுதான் என்ட்ரன்ஸ் லைட் ஹவுஸுக்கு. இப்படி போய் அது உள்ளே போனால் படிக்கட்டு அப்படியே ஏறி 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 மேலே போவாங்க. அந்த ஹைட்லேருந்து கடலெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, வந்தவருக்கும் அவளுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க ஃபோர்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, கோட்டையை ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ஸோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்தளவுக்கு ஃபோட்டோ ஒன்றும் கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு கோட்டை ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபோட்டோ ஒன்றும் இல்லை. ஸோ நான் இன்னும் எதிர்பார்த்தேன் நிறைய இருக்கும்ன்ட்டு, பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே கோட்டையை சுற்றி பார்த்துடலாம். 10 நிமிஷம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வெளியே பார்த்தா நம்ம வண்டியே தெரியும் பாருங்க, நம்ம வண்டியை எனக்கு தெரியும் பாருங்க. ஸோ இது வழியாக தான் கேட்டு என்ட்ரன்ஸு.
பாருங்கள் ஒரு வாட்டி கோட்டையோட வியூ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அங்கே பாருங்கள், இதுதான் கோட்டையோட வியூ பார்த்துக்கிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ஒன்றும் பெருசாக அந்தளவுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. ஸோ யாராவது போகிற வழியில் போனீங்கன்னா அப்படியே சும்மா பார்த்துட்டு வேணால் போகலாம். டிக்கெட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். அதாமல் வந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போவேன். வேறு வீட்டிலேருந்து கடலில் தெரியும், ஜாலியாக ஒரு அளவுக்கு ஒரு சைட் சீனை ஒரு 2 ஃபோட்டோ பிடிச்சிக்கிங்க, ஆறாமல் ஜாலியாக போகலாம். ஸோ இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ பிடிச்சா அதே தாங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் பரத். பாய்.